இந்த லிங்கத்துக்கு விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை பக்தர்களுக்கு கொடுத்தீங்கன்னா கேன்சரே வந்து கூட குணமாகவும் பண்ணார். 3 பேருக்கு இந்த இடத்துல வந்தவங்களுக்கு கேன்சரே குணமாயிருக்கு. நிஜத்தை தான் சொல்றேன். இங்க பொய் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. பொய்யும் சொல்ல விளக்க போட்டுட்டு நேரம் புறப்பட்டு ராமேஸ்வரம் கடலுக்கு போங்க. நீங்க எத்தனை மணிக்கு புறப்பட்டாலும் காலையில 7 மணிக்கு தான் அங்க போய் சேர முடியும். அங்க கழுத்தளவு தண்ணியில ஒரு சிவலிங்கம் இருக்கு, எடுத்துருவாங்கன்னு என்னமோ அவரே அங்க கொண்டு போய் வச்சா மாதிரி. நாங்க அவர் சொன்ன மாதிரி கரெக்டா 7 மணிக்கு தான் அங்க போய் சேர்ந்தோம். 7:10க்கு கடல்ல இறங்கணும். 7:20க்கு இந்த லிங்கம் எங்க கைக்கு கிடைச்சது. இவரோட குருநாதரோட தண்ணி மேல நடந்து போயிட்டு இருந்தாரு. இவர் குதிரை வண்டியில போனவர் அப்படியே பிரேக் ஆகி, என்ன அது தண்ணி மேல நடக்கிற என்ன ஆச்சரியம்னு சொல்லிட்டு, தெய்வங்கள் காட்டும் ஆனால் ஊட்டாதுப்பா. ஆனா சித்தர்கள் காட்டவும் செய்வாங்க, ஊட்டவும் செய்வாங்க. சித்தர்களால மட்டும்தான் நம்ம தலையெழுத்தை மாற்ற முடியும்னு என்னுடைய குருநாதர் மேல மருத்துவக்குடி சாமிநாத சாமி அருள்வாக்கில் பலமுறை சொல்லி. வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஆடுதுறையிலேருந்து திருப்பனந்தாள் போகிற ரோட்டில் இருக்கோம். இங்கே 50 சாத்தனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு போர்டு போட்டிருக்காங்க, ஸ்ரீ புடலங்காய் சித்தர்னு. இங்கேருந்து 500 மீட்டர் தொலைவில் தான் புடலங்காய் சித்தரோட அந்த பீடம் வந்து அமைந்திருக்கு. வாங்க போய் பார்ப்போம். 500 மீட்டர் தொலைவை கடந்து வந்ததுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு ஆலமரம் இருக்கும். அதற்கு பக்கத்தில் தான் நம்ம சித்தர் பீடம், புடலங்காய் சித்தர் பீடம் அமைந்திருக்கு. சித்தருடைய அருள்வாக்கை கேட்பதற்கும் சித்தர் பீடத்தை பார்ப்பதற்கும் தான் இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். இவர் தான் திரு செல்வராஜ் ஐயா. இவர் தான் சித்தருடைய அருள்வாக்கை சொல்பவர். சித்தர் பீடத்திற்கு லெஃப்ட் சைட்லேயும் ஆப்போசிட்லேயும் ஒரு நீரோடை இருக்கு. நிஜ பெயர் ராமலிங்க சுவாமிகள். இவங்க பிறந்தது பூம்பாறு பக்கத்துல திருவெண்காடுங்கிற புதர் ஸ்தலத்துல பிறந்தவங்க. அவங்க வீட்டுல 8வது குழந்தைய பிறந்தவங்க. யாதவர் இனத்துல பிறந்தவர். சின்ன வயசுல வீட்டுல கோச்சிட்டு காரைக்காலில் போய் ஒரு மகான்கிட்ட அடைக்கலம் ஆயிட்டார். அவர்கிட்ட சில வித்தைகள்லாம் கத்துக்கிட்டார். என்ன வித்தை கத்துக்கிட்டார்னா, தண்ணி மேல நடக்கிறத அந்த காரைக்கால் மகான்கிட்ட கத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுல இருந்து சின்னான் சாமின்னு சன்னாநல்லூர் பக்கத்துல ஒரு பெரிய மகான், சமீபத்தில் தான் அவர் காலமானார், ஜீவ சமாதி ஆனார். அவர்கிட்ட கொஞ்ச நாள் பயிற்சி. அவர்கிட்ட என்ன பயிற்சின்னா, மூலிகையில தங்க செய்யது அப்படிங்கிறது அந்த சின்னான் சாமிகிட்ட, சன்னாநல்லூர் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் ஓரத்துல அவரோட ஜீவ சமாதி இப்பவும் இருக்கு. அவர்கிட்ட தான் அதிக பயிற்சி இவங்க எடுத்துக்கிட்டது. அப்போ என்ன பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா, மூலிகையில தங்க செய்யறது எப்படி அப்படிங்கிறத அங்க எடுத்துக்கிட்டார். அதுக்கு பிறகு அணக்கரைக்கு பக்கத்துல ஆச்சியால்புரங்கிற ஊர்ல ராஜாராமன், ராதாகிருஷ்ணன் 2 பேர் உயிரோடு இருக்காங்க. அந்த ஊர்ல இந்த தண்ணி அங்க ஒரு மகானன் இருக்காரு. அவற்றை சில இந்த மனிதனுக்கு உள்ள நோய் வியாதிகளை எப்படி தீர்க்கிறது, அந்த வியாதிகளை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிற வக்கீல் வைப்பான் அப்படிங்கிறத அவற்றை கத்திருக்கார். அந்த காலத்துல நவீன மருத்துவம் இல்லாத காலத்துல சிரங்கள்லாம் வந்துட்டா ஒரு 6 மாசம் 1 வருஷம் கூட ஆறாம இருக்குமா. சித்தர்களுக்கு சந்தனமும் ஒண்ணுதான், சாக்கடையும் ஒண்ணுதான். நமக்கு தான் இது வேற அது வேற, அவங்களுக்கு 2ம் ஒண்ணுதான். அப்படியே கூப்பிட்டு ஒரு சொம்பு தண்ணியை கொண்டு சொல்லி வாயை கொப்பிடிச்சிட்டு அந்த சிரங்க அப்படியே நாக்கால நக்குவாராம். இன்னைக்கு ஒரு நாள், நாளன்னைக்கு ஒரு நாள் காஞ்சிபுரம் போடாம வர காஞ்சிபுரம். அந்த மாதிரி அந்த சிரங்க நக்கிட்டு எச்சியால நக்கிட்டு ஒரு சொம்பு தண்ணியை வாயை கொப்பிடிச்சிட்டு உடனே ஓடி போய் ஒரு பொல்லங்காயம், அது கொல்லையில இருந்தாலும் கடையில இருந்தாலும் ஒரு பொல்லங்காயை ஒடிச்சு மடன்னு சாப்பிட்டு வரோம். அதனாலதான் சுவாமிக்கு பொல்லங்கா சித்தர்னு ஒரு பட்ட பெயர் வந்ததுக்கு காரணம். நிறைய சித்துகள் செஞ்சவர். இந்த ஊர்ல மகேந்திரன் ஒருத்தர் ரிட்டையர்டு விஏஓ இருக்கார். இவரோட தகப்பனார் மயிலாடுதுறையில ஒரு விசேஷத்துக்கு போயிருக்கார். அந்த காலத்துல குதிரை வண்டியில போயிருக்கார், பஸ் எல்லாம் வசதி இல்லாத காலத்துல. அப்ப இந்த சித்தர் இவரோட குருநாதரோட தண்ணி மேல நடந்து போயிட்டு இருந்தார். இவர் குதிரை வண்டியில போனவர் அப்படியே பிரேக் ஆகி, என்ன அது தண்ணி மேல நடக்கிற என்ன ஆச்சரியம்னு சொல்லிட்டு அந்த ஊர் நாட்டமாகரங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டாராம், என்ன உங்க ஊர்ல இவ்வளவு அதிசயம் நடக்குது? ஐயா சாமி, நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்க ஊருக்கே வந்துருவாருங்க. அதே மாதிரி இந்த மகேந்திரனோட அப்பா போய் இந்த சாமியை எங்க ஊருக்கு வரீங்களா சாமின்னு, உன் குதிரை வண்டியில அழைச்சிட்டு போறியா வரேன்னாரா, வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். இங்க வந்து ஒரு 15-20 வருஷம் இந்த ஊர்லயே இருந்திருக்கார். இந்த சுத்துப்பட்டு கிராமம் எல்லார்ட்டையும் நல்ல பழக்க வழக்கங்கள், மிகையான பழக்க வழக்கங்கள். ஆடுதுறையில எல்பி கோனார் கடைன்னு இன்னமும் இருக்கு அந்த மளிகை கடை. அந்த கடையில சாயந்தரமா போய் உட்காரு வரோம். உட்காந்து ஒரு பருத்தி கொட்டை எடுத்து வாயில போட்டுக்கு வரோம். அதுக்கப்புறம் நெல்லுமண்டி ராஜான்னு இப்ப அந்த கடை இல்லை, அவர் ரொம்ப ஓஹோன்னு வாழ்ந்த கடை.
அந்த கடையில் போய் உட்காருவாராம். ரேடியோ களியன்னு ஒரு கடை, தங்கவேலு பாத்திர கடைன்னு இப்போ ப்ரெசண்டாக இப்போ இருக்குது, ஆர்ச்சி ஓரத்தில் இருக்க அந்த கடை. அந்த கடையில் போய் உட்காருவாராம். அந்த கடையில் போய் உட்காரும் போது அந்த தங்கவேலு பாத்திர கடை ஓனர், அந்த தங்கவேலுங்கிறவர் கீழே வந்து குழி வெட்டி கடையில் காலை தொங்க விட்டுருந்தாராம். இவர் எப்பயும் இப்படி 10 நாளைக்கு ஒரு நடை போகிறவர் போய் பார்த்துட்டு, என்ன தங்கவேலு என்ன காலை குழி வெட்டி தொங்க விட்டுருக்க? ஒன்றும் இல்லை சும்மா காலை எடுங்க நீங்கன்னாராம். காலை எடுத்து பார்த்தா இந்த சோடு வீங்கி இருந்துச்சான். அவர் அப்படியே சங்கடப்பட்டு, என்ன இது ஏன் என்கிட்ட சொல்லலை, ஒரு சொம்பு தண்ணி கொண்டு சொல்லுவோம், தண்ணியை கொப்பிடிச்சிட்டு அந்த காலை ரெண்டையும் அப்படியே சரடா அப்படியே நாக்கால் அப்படியே வச்சியால உமிநீரால் அப்படியே தடை விட்டாராம். தடை விட்டு ஓடி போய் ஒரு கரியா கடையில் 2 பொல்லாங்காய் ஒடிச்சு தின்னுட்டு, இன்னும் ஒரு நடை இந்த மாதிரி செஞ்சால் சரியாக கூட, குழியெல்லாம் வேணாம், நல்லா சகஜமாக உட்காந்துக்குங்க அப்படின்ட்டு வந்தாராம். 2 முறை அந்த மாதிரி செஞ்சாராம். அதுக்கப்புறம் அவர் ஆயுசுக்கும் அவருக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை, நல்ல விதமாக அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் நல்ல ஆரோக்கியமாக இருந்து இறந்தார். இன்னமும் அந்த பாத்திர கடை இருக்குது. அவங்களுடைய மகனும் பேரனும் இப்போ அதை நிர்வகிக்கிறாங்க. சித்தர் மேலே ரொம்ப தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் உள்ள குடும்பம் அது. நிறைய பேர்களுக்கு இங்கே நம்பிக்கையோடு வேண்டி வரவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அனுகிரகம் பண்ணுறார். வெளிநாடு போகாதவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வழியை காட்டுறார். தொழில் அமையாதவங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்குறார். நீண்ட நாள் திருமணம் நடைபெறாமல் உள்ளவங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்குறார். இப்போ சமீபத்தில் கூட ஒரு தம்பதிகள் வந்து வேண்டிக்கிட்டாங்க, ஆண் குழந்தை பிறக்கும், நிச்சயமாக ஆண் குழந்தை தான் பிறக்கும், ராமலிங்கன் தான் பேர் வைக்கணும், அந்த குழந்தைக்கு முதுகுல மச்சம் இருக்குன்னு சொன்னால் அதேமாரி முதுகுல மச்சத்தோடு அந்த குழந்தை பிறந்தது. 3வது பௌர்ணமி அன்னைக்கு அந்த குழந்தையவே தூக்கிட்டு வந்து காட்டினாங்க. அவங்க உளுந்தூர்பேட்டையிலேருந்து வந்தாங்க. நீங்கள் சாமி சொன்ன மாதிரி எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது, முதுகுல மச்சத்தோடு பிறந்ததுன்னு தூக்கி காமிச்சாங்க. அம்மா கூட்டத்தில் அது அப்படியே நிரூபணமாக அதை செஞ்சு கொடுத்தாரு குருநாதர். 13வது வருடம் தை அமாவாசைக்கு ஒரு வாரம் முன்னதாக நான் அந்த பீடத்துக்கு வந்தேன். இங்கே வந்து பார்த்துட்டு என்னை இந்த பீடத்துக்கு அழைச்சிட்டு வந்தவர் பாண்டிச்சேரி ஜோதிங்கிறவர் ஸ்ரீ கோடி மகனோட தீவிரமான பக்தர். அவரும் நானும் தான் இங்கே வந்தோம். அவரு ஏன் இங்கே வந்தார்னா, பக்கத்தில் அந்தாண்ட 69 சாத்தனூரில் திருமூலர் அவதார தலம் இருக்குது, அங்கே குரு பூஜை, அதுக்கு அவர் வந்தார். அவங்க மேடையில் உள்ளவங்க 2-3 பேர் இந்த சித்தரை பற்றி அங்கே பேசினாங்க. அந்த சாத்தனூரில் 50 சாத்தனூரில் ஸ்ரீ பொல்லாங்கா சித்தர்னு ஒருத்தர் இருந்தார், நிறைய சித்துக்கள் செஞ்சவர் அப்படின்னு இவங்களை பற்றி 2-3 பேர் அங்கே மேடையில் பேசினாங்க. அப்போ பாண்டிச்சேரி ஜோதி என்ன கேட்டார், அந்த சாத்தனூர் எங்கே இருக்குன்னா, நம்ம போகிற வழியில் இருக்குது, வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தோம். இங்கே வந்தோம், பார்த்தோம், விளக்கு போட்டோம், பூ சாத்தனோம், டான்டான்னு பள்ளி வாக்கு சொல்லிச்சு. மயில் வந்தது, அடுத்தது ஆஞ்சநேயர் வந்தது, அப்புறம் பார்த்தா நல்ல பாம்பு வந்து எதுக்கு உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டோம். 2 நாள் கழிச்சு என்னுடைய குருநாதர் சோமநாத சுவாமிகள், மேல மருத்துவக்குடி சோமநாத சுவாமிகள்னு பேரு. அவரு வெள்ளி செவ்வாய் ஞாயிறு 3 நாளும் அருள்வாக்கு சொல்லக்கூடியவர். நாகக்கண்ணியை வச்சு அருள்வாக்கு சொல்லிட்டு இருந்தார். அவர்கிட்ட நான் 20 வருஷம் அவருக்கு தொண்டனா இருந்தேன், சம்பளத்துக்கு இல்லை, தொண்டனா இருந்தேன். நிறைய வித்தைகள் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அப்போ அவர் சொன்னார், உங்ககிட்ட ஒரு சித்தர் பேச போறாருப்பான்னு ரொம்ப நாளாக சொல்லியிருந்தார். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, ஏதோ ஆறுதலுக்கு சொல்கிறாங்கன்ட்டு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பீடத்துக்கு வந்து பகவானே, இந்த பீடத்துக்கு வந்துட்டு போன போது மறுநாள் அருள் வாக்கு அவர் கேட்டார், நேற்று எந்த பீடத்துக்கு போன பண்ணார். இந்த மாதிரி திருமூல குரு பூஜை அதுக்கு போனேன்னா, இல்லை இன்னொரு பீடத்துக்கு எங்கே போனேன்னா சாத்தனூர் பொல்லாங்கா சித்தர் பீடத்துக்கு போனேன், ஒரே பிள்ளை அமைச்சா கிடந்தது, சின்ன கீத்து கொட்டா அப்படியே கிடந்ததுங்க. அந்த சித்தர் தாப்பா உன்ட்ட பேச போகிறார். அவர் தியானத்துலேருந்து 41 வருஷம் ஆயிட்டுது, தியானத்துலேருந்து வெளில வந்துட்டார், அதனால தான் ஒன்று அங்கே கூப்பிட்டுருக்கார். அவர் உங்ககிட்ட பேச போகிறார். காலண்டர் எடுனார், எடுத்து கொடுத்தேன். இன்னும் 5 நாள் இருக்கு அமாவாசை. அந்த அமாவாசைக்கு முத நாள் 5 பேரை அழைச்சிக்க, பஞ்சபூதங்களை 5 பேரை அழைச்சிக்கிட்டு நேராக இந்த பீடத்தில் போய், இந்த சாத்தனூருக்கு போய் 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி விளக்கு போடு, அரும்பு பூ சாத்து. நீ விளக்கு போடும் போது இந்த மாதிரி பள்ளி வாக்கு சொல்லும், அரும்பு மாலை சாத்தும் போதும் பள்ளி வாக்கு சொல்லும் அப்படின்னார். அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரியே அதே மாதிரி பள்ளி வாக்கு சொல்லிச்சு. நீ முத நாள் அமாவாசைக்கு முத நாள் இந்த இடத்துக்கு போயிட்டு இங்கேருந்து கிளம்பி 5 பேரை அழைச்சிட்டு, பீடி சிகரெட்டு கூடாது, லாகரி வசதிகள் கூடாது, அந்த மாதிரி 5 பேரை அழைச்சிக்கணும். ஒரு வாடகை கார் எடுத்துக்க, இந்த விளக்கை போட்டுட்டு நேராக புறப்பட்டு ராமேஸ்வரம் கடலுக்கு போங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு புறப்பட்டாலும் காலையில் 7 மணிக்கு தான் அங்கே போய் சேர முடியும். அங்கே கழுத்தளவு தண்ணியில் ஒரு சிவலிங்கம் இருக்க எடுத்துருவாங்கன்னு என்னமோ அவரே அங்கே கொண்டு போய் வச்சா மாதிரி. நாங்கள் அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக 7 மணிக்கு தான் அங்கே போய் சேர்ந்தோம். 7:10க்கு கடலில் இறங்கணும். 7:20க்கு இந்த லிங்கம் எங்கள் கைக்கு கிடைக்கும்.
அப்படியே இறங்கி நேரம் போயிட்டோம். கழுத்தளவு தண்ணியில், அவர் சொன்ன மாதிரி கழுத்தளவு தண்ணியில தான் அது கிடைச்சிது. அப்படியே எடுத்துக்கிட்டு நேரம் மேலே வரோம். அப்படியே நேரம் வந்து கரையில் ஏறுறோம். அப்படியே இருட்டு, ஒரே இருட்டு, அடிச்சது மழை வந்து ஒரு 3/4 மணி நேரம் கொட்டுச்சு. ஒரு டீ கடையில் போய் நின்றுட்டு ஒரு 5 டீ கொடுப்பான்னு சொல்லிட்டு டீயை சாப்பிட்டு, சார் சாமிக்கு ஒரு தகவல் கொடுத்துரும் கிடைச்சிதுங்கிறத சொல்லி உடனே ஃபோன் அடிச்சு சாமிகிட்ட சொன்னேன். மழை பெய்யுதாப்பான்னார். ஆமாண்ணா. சரிப்பா. நான் சொன்னேன், மழை பூந்து அடிக்குதுமா, குளிர் தாங்கலை அப்படின்னு அவர்கிட்ட சொல்றேன். நீ லிங்கத்தை எங்கேருந்து எடுத்தேன்னாரு. என்னம்மா நீங்கள் தானே ராமேஸ்வரம் போக சொன்னீங்க, அம்மா சொன்னீங்க போக சொன்னீங்க, அதான் வந்திருக்கோம் அப்படின்னு. இல்லைப்பா நான் தப்பா கேட்கல, லிங்கத்தை நீ எங்கே இருந்து எடுத்தேன்னு தான் கேட்குறேன். கடல்ல தான் எடுத்தேன் அப்படின்னு. நீ கடல்ல இருந்து தானே எடுத்த, கடல்ல என்னென்ன தண்ணி கலந்துருக்குன்னாரு. அப்பதான் சிந்திச்சேன், நல்ல தண்ணி, சாக்கடை, சகதி எல்லா தண்ணியும் கடல்ல சங்கமம் ஆகுது, அங்க இருந்து தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். ஆமா அப்படின்னு. நீ எடுத்த லிங்கத்தை புனிதப்படுத்துறதுக்கு தான் கங்காதேவியே மழையா அங்க கொட்டுறான்னார். அந்த வாசகத்தை நல்லா கேட்கணும். நீ எடுத்த லிங்கத்தை புனிதப்படுத்துறதுக்கு தான் கங்காதேவியே அங்க மழையா கொட்டுறாப்பா. இன்னும் 1 மணி நேரம் சகட்டு மேனிக்கு மழை பெய்யும். நீ அப்படியே கடையில இருந்தீங்கன்னா வெளியில வந்து பாரு, ஒரு கருடம் மேல பறந்துகிட்டே இருக்கும். அப்படியே டீயை வச்சுட்டு உடனே வெளில வந்து பார்த்தா ஒரு கருடம் பறந்துகிட்டே. இது நிஜம், 100க்கு 100 உடம்பு சிலுக்குது. அந்த கருடன் நாங்க இந்த லிங்கத்தை கொண்டாந்து கார்ல வச்சு அதுக்கு சில ஆகம விதிகள்லாம் செய்யற வரையும் அந்த கருடன் எங்களை விட்டு போகல. அது அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இதை கொண்டாந்து வச்சு இதுக்கு சில ஆகம விதிகள்லாம் செஞ்ச பிறகு அந்த கருடனை காணும். அதுக்கு பிறகு நாங்கள் போய் கடல்ல ஸ்நானம் பண்ணிட்டு ராமநாத சாமியும் பர்வதவர்த்தனையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே எடுத்து கொண்டாந்து அவர் இடத்துல வச்சுட்டோம். அந்த நாகக்கண்ணி அருள்வாக்கு சொல்ற இடத்துல 15 நாள் ஐயா அங்க இருந்தாங்க. இவரை மட்டும்தான் நாங்க கொண்டாந்து வச்சோம். இவர் அங்க வந்த பிறகு இந்த திருவாச்சியை கேட்டு வாங்கிட்டார், இந்த விநாயகரை கேட்டு வாங்கிட்டார், ஒரு படி, ஒரு மரக்கால், ஒரு சங்கு, இவ்வளவையும் ஐயா கேட்கிறாருப்பா, இது எல்லாம் ஐயா கூட அனுப்பிச்சுடுன்னு சொல்லி அதே மாதிரி எடுத்து கொண்டாந்து அதே மாசம் பௌர்ணமியில கொண்டாந்து பூச நட்சத்திரம் அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு கொண்டாந்து பிரதர்ஷனம் பண்ணோம். அந்த சாமி உள்பட கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் தாரை தம்பட்டை வான வேடிக்கையோட கொண்டாந்து ஐயா அங்க சமஸ்தம் பண்ணிட்டோம். இந்த லிங்கத்துக்கு விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை கொடுத்தீங்கன்னா தீராத வியாதியே தீரும்பா அப்படின்னாரு. அப்படி சொல்லிட்டு சொன்னாரு, கேன்சரே குணமாகப்பான்னாரு. இந்த லிங்கத்துக்கு அப்படி ஒரு பவர்ப்பா. இந்த லிங்கத்துக்கு விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை பக்தர்களுக்கு கொடுத்தீங்கன்னா கேன்சரே வந்து இந்த விட குணமாகும் பண்ணார். 3 பேருக்கு இந்த இடத்துல வந்தவங்களுக்கு கேன்சரே குணமாயிருக்கு. நிஜத்தை தான் சொல்றேன், இங்க பொய் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, பொய்யும் சொல்ல மாட்டேன். 2வது, இந்த மகான் இங்க தானே இருந்திருக்காங்க, சுத்துப்பட்டு கிராமத்துலாம் போயிருக்காங்க, யார் வீட்லயாவது இவரோட படம் இருக்கும் அப்படின்னு இந்த பழைய பிரசிடண்ட் வீட்டுல எல்லாம் போய் அழைச்சி பார்த்தோம். இருந்ததுங்க, ஆனா இப்ப இல்லைங்க, இருந்ததுங்க இல்லைங்க. ஒரு நாள் ஐயா சொன்னாரு, நீ என் படத்தை தேடி எங்கேயும் அலையாத, என் படம் யார்ட்டையும் இல்லை, நீ பால் அபிஷேகம் பண்ணும் போது நான் முகத்தை காட்டேன். நிஜம் இது. அப்படி என்கிட்ட அப்படியே சொன்னார். அதே மாதிரி பாண்டிச்சேரி மகாத்மா ஹாஸ்பிட்டல்ல எஸ் ஹேமாவதினு ஒரு அம்மா எம்டியா இருக்கு, டாக்டரா இருக்கு, நம்ம பீடத்துக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவங்க. இங்க இருக்கிற அனைத்து பொருளையும் அவங்க காசு அப்படி ஈடுபாடு இந்த பீடத்துல உள்ளவங்க. அவங்க கனவுல என் ரூபத்துல போய் 4 அன்னைக்கு வரையில பீடத்துக்கு ஒரு 5 லிட்டர் பால் எடுத்துருவான்னு சொல்றாங்க. நான் இல்லை ஐயா. அதே மாதிரி அவங்க எடுத்துட்டு வந்த பால்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து ஒரு வக்கீல் வர்றாரு, சுவாமி தரிசனம் பண்றதுக்கு தான் வர்றாரு, அவர் பிராமணன். அப்ப சொன்னார், நான் அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி சொன்னாரு, நீங்க அபிஷேகம் பண்றதை நான் செல்லுல எடுக்கலாமுங்க, தாராளமா எடுத்துங்க ஐயா அப்படின்னு. அவரு இது நான் அபிஷேகம் பண்றதை அப்படியே செல்லுல எடுத்தார். அந்த பால் அபிஷேகத்துல ஐயா அப்படியே முகத்தை காமிச்சார். என் செல்லு எங்க பாரு, ஒருத்தர் வாங்கிட்டு இருக்கு பாருங்க. சரிங்களா, நான் தான் அபிஷேகம் பண்றேன். இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட அந்த பால் தேங்க இருக்கு.
நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு வந்து அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியும். இப்படி சித்தர்பீடம் எங்க இருக்கு? இந்த சித்தர்பீடம் தஞ்சை மாவட்டம் திருவிடமருதூர் தாலுகாவில் 50 சாத்தனூர் அப்படிங்கிற ஊர்ல இந்த சித்தர்பீடம் இருக்கு. இந்த சித்தர்பீடத்துக்கு என்ன மிகப்பெரிய விசேஷம்னா, ஒரு சித்தர்பீடத்துக்கு வடபுறமும் கீழ்புறமும் நீரோடை இருந்து அந்த 2 நீரோடையும் ஈசானை மூலையில சங்கமமானால் அந்த இடத்துக்கு ருத்ரகங்கைன்னு பேர். ருத்ரகங்கை ரொம்ப விசேஷமான இடம். மகா சித்தர்கள் முக்காலமும் உணர்ந்தவங்க தான் அங்க வந்து உட்காருவாங்களாம். இது நான் சொல்லல, திருமந்திரத்துல சொல்லியிருக்காரு. ஒரு சித்தர்பீடத்துக்கு வடபுறமும் கீழ்புறமும் நீரோடை இருந்து அந்த 2 நீரோடையும் ஈசானை மூலையில சங்கமமானால் அந்த சித்தர்பீடத்துக்கு உள்நாட்டுக்கு மட்டும் இல்லை வெளிநாட்டுக்கு வந்து தரிசனம் பண்ணுவாங்கன்னு. இந்த சித்தர்பீடத்துக்கு அமெரிக்கா, லண்டன், டென்மார்க், சிங்கப்பூர், மலேசியா, பிரான்ஸ் வரலையும் பக்தர்கள் இருக்காங்க. அவங்க மாசத்துக்கு 1 முறையோ 2 முறையோ வந்து போயிட்டு இருக்காங்க. அனுக்கிரக மூர்த்தியா ஐயா அனுக்கிரகம் பண்ணிட்டு இருக்கார். இங்க உள்ள நம்மளை விட அவங்களுக்கு இன்னும் நிறைய ஃபாஸ்டா செய்றார். அவங்க வாட்ஸ்அப்ல ஒவ்வொரு செய்தி கேட்குறாங்க, இங்க இருந்து செய்தி சொல்றோம். மலேசியாவிலேருந்து பத்மாவதி அம்மான்னு ஒருத்தவங்க எப்போ வந்தாலும் ஒரு 5-6 பேரோட வருவாங்க. அதே மாதிரி மலேசியாவிலேருந்து ரமேஷ்னு ஒருத்தர், அதே மாதிரி அமெரிக்காவில் சீனு அப்படின்னு ஒரு குடும்பம், அவங்க அப்பா, அது பெரிய குடும்பம். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 குடும்பம். நம்ம பீடத்தில் எதுவாக இருந்தாலும் நம்ம பீடத்தை கட்டுக்கிட்டு தான் அவங்க செய்யறது வழக்கம். அதே மாதிரி ஐயா அவங்களுக்கு போய் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பீடத்துக்கு வரணும்னா ஆடுதுறைக்கும் திருப்பனந்தாளுக்கும் இடையில திருவிடமருதூர் தாலுகாவில் ஆடுதுறைக்கும் திருப்பனந்தாளுக்கு இடையில 50 சாத்தனூர் அப்படிங்கிற இடத்துல இந்த சித்தர் பீடம் அமைந்துள்ளது. இங்க ரொம்ப விசேஷம். ஆலம், அரசு, வேம்பு 3ம் தலவிருஷம். இந்த பீடத்துல ரொம்ப விசேஷம். ஆலம், அரசு 3ம் தலவிருஷம். நல்ல நேரம் வந்தா மட்டும்தான் அந்த பீடத்துக்கு வர முடியும். தப்பா நினைக்க வேண்டாம். அது குருநாதர் எனக்கே சொன்னது. அவங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது என்னை தேடி வருவாங்க. அப்ப நான் சொல்றது அவங்களுக்கு செஞ்சு கொடு அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி நல்ல நேரம் வந்தவங்க தான் இங்க வராங்க. நிறைய பேர் அனுகிரக மூர்த்தி ஐயா செஞ்சு கொடுத்துருக்காரு. நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம். அந்த குழந்தை இன்னும் அடையாளத்தோட பிறக்கும்னு சொல்றாரு. அதே மாதிரி நடக்குது. நான் சொல்லல, ஐயா சொல்றாரு. அதை தான் நான் ஐயா சொல்றதை நான் வரவங்கள்ட்ட சொல்றேன். அதே மாதிரி அனுகிரக மூர்த்தியா ஐயா செஞ்சுட்டு இருக்காரு. எந்தெந்த நாளெல்லாம் இங்க விசேஷமா ஐயா? வியாழக்கிழமை அபிஷேகம், அருள்வாக்கு. அது இல்லாம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அபிஷேகம், அருள்வாக்கு. இது இல்லாம ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் யாகம் செஞ்சு அபிஷேகம் செஞ்சு அன்னதானம் செஞ்சுட்டு இருக்கோம். இது வரல 13 பௌர்ணமி தொடர்ந்து செஞ்சுட்டோம். வர பௌர்ணமி செய்யலாங்கிற எண்ணத்துல இருந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் யாகம் செஞ்சு அபிஷேகம் செஞ்சு அன்னதானம் செய்யறது வழக்கமா இருக்கும். இது இல்லாம அமாவாசை அன்னைக்கும் அமாவாசை பௌர்ணமி எந்த நாள்ல வந்தாலும் அந்த நாள்ல இங்க அபிஷேகம் உண்டு, அருள் வாக்கு உண்டு. வரவங்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரணுமா? என்னென்ன எடுத்துட்டு வரணும் அப்படின்னு? வரவங்க அந்த பூர்வ ஜென்ம கர்ம கழியறதுக்கு 1 லிட்டர் பால், கறந்த பால் 1 லிட்டர், ஒரு அர்ச்சனை ஜாமான் வேண்டும். முதநட வரவங்க அது மாதிரி வந்தா போறோம். அதுக்கு பிறகு நான் ஐயாவை கேட்டுக்கிட்டு இவங்களுக்கு என்ன குறை, இவங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத ஐயாவை கேட்டுக்கிட்டு சொன்ன பிறகு அவங்க அடுத்த ஸ்டெப் போயிடலாம். பூர்வ ஜென்ம கருமாவை போக்குறது சித்தர்கள் தான். என் குருநாதர் எனக்கு சொன்னது, தெய்வங்கள் காட்டும் ஆனால் ஊட்டாதுப்பா. ஆனா சித்தர்கள் காட்டவும் செய்வாங்க, ஊட்டவும் செய்வாங்க. சித்தர்களால மட்டும்தான் நம்ம தலையெழுத்தை மாற்ற முடியும்னு என்னுடைய குருநாதர் மேலமருத்துவக்குடி சுவாமிநாத சாமி அருள்வாக்குல பலமுறை சொல்லியிருக்காரு. அது இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அவர் தான் இதுக்கு வழிகாட்டுதல். அவர் சொன்ன வாக்கின்படிதான் ராமேஸ்வரம் கடல்ல இருந்து இந்த லிங்கம் எடுத்துட்டு வந்தோம். இந்த லிங்கம் தான் இங்க பவரா ஐயா பீடத்துல பேசிட்டு இருக்கோம். வரவங்க எல்லாம் தீர்க்க ஆயுசா இருக்கணும், நல்லா இருக்கணும், நீடோடி வாழணும். அவங்க வீட்டுல மகாலட்சுமி பொங்கணும், வாசம் பண்ணணும். மகாலட்சுமி வாசம் பண்ணணும். மழலைகள் மேலும் 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 மழலை வாசம் இருக்கணும், மகாலட்சுமி வாசம் இருக்கணும், தீர்க்க ஆயுசா இருக்கணும். வர்றவங்க எல்லாருக்கும் நான் அப்படிதான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி தான் ஐயா அனுகிரகம் பண்றாரு. நீங்களும் நல்லா இருக்கு, நிச்சயம் நல்லா இருக்கு. எனக்கு உங்களுக்கு என்ன ராசி சொன்ன? மகர ராசி, திருவோண நட்சத்திரம். உங்களுக்கு என்ன தொழில் தெரியும்? எனக்கு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக. சாஃப்ட்வேர் ஆமாம், அது தெரியும். அது ஆரம்பிக்கும், நல்லா இருக்கும். ஓகே, பௌர்ணமியில் ஆரம்பிங்க, நல்லா இருக்கும். ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ், அதெல்லாம் ஃபுட்டு ரிலேட்டடாக அந்த மாதிரி பண்ணாங்களா? அது உங்களுக்கு செட் ஆகாது. அதாவது இப்போ சொன்னீங்களே கம்ப்யூட்டர், அது சம்மந்தமான டெக்னிக்கல் லைன் உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு செட் ஆகும். இந்த ஃபுட்டுலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு
லாக்கியம் இருக்காது. ஓகே. அதில் போய் நம்பி ஏமாற வேண்டாம். இது உங்களுக்கு அழியாத சொத்துக்கள், ஸ்திரமாக இருக்கும், நிறைய காசு பணம் கிடைக்கும், நல்ல டெவலப் கிடைக்கும். ஓகே. உங்களுக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் உங்களுக்கு பார்ட்னராக வர போகிறார். ம். கொஞ்ச நாள் இருந்து கொஞ்சம் 2-3 வருஷம் உங்க கூட இருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு வேற பிஸ்னஸ் வந்துடும், உங்கள்ட்ட இருந்து அவர் கைட்டிக்குவார். அதுக்கப்புறம் நீங்களே அந்த தொழிலை ஸ்திரமாக செய்வீங்க, நல்லா இருப்பீங்க, தீர்க்க ஆயுசா இருக்க போறீங்க, நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு பிறக்க போற குழந்தை எழுதி வச்சுங்க, ஆண் குழந்தை முதுகுல மச்சத்தோட பிறக்கும். கண்டிப்பா இதை குருநாதர் நடத்தி கொடுப்பார். நான் சொல்லல, குருநாதர் உங்ககிட்ட சொல்ல சொன்னார். நிச்சயம் ஆண் குழந்தை முதுகுல மச்சத்தோட பிறக்கும். அதில் வாங்கிட்டீங்களா? நானா சொன்னேன் அடிச்சுட்டா இருப்பாரு. நிச்சயம் எழுதி வச்சுக்கலாம். ஐயாவோட ஃபோன் நம்பரு, இந்த இடத்தோட லொக்கேஷனு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அரிய வீடியோக்களுக்கான மெயின் ஞானம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.